Hello viewers, welcome to Tamil Saral. Today we are going to see preposition. Prepositionல நம்ம சில லாஸ்ட் கிளாஸஸ்ல நிறைய preposition பத்தி பார்த்திருக்கோம். 8 types of prepositionல 3 types வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது fourth type, that is disguised preposition. Fourth type of preposition என்னது? Disguised preposition. Disguiseனா என்னன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா மாறுவேடம் அணிதல். அதாவது அவங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்கும், ஆனால் அது யாருக்கும் தெரியக்கூடாது. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு இடத்துக்கு வந்து மாறுவேடம் போட்டு போகிறாரு அப்படின்னா எதுக்காக அப்படி போவாங்க? அந்த இடத்துல அவங்க இருக்கணும், ஆனால் வந்து அவங்க அங்கே இருக்காங்கன்ற விஷயம் யாருக்கும் தெரியாது. மறைமுகமாக அந்த இடத்துல வந்து அவங்களுடைய ப்ரெசன்ஸ் இருக்கும். அதில் எதனா வந்து அவங்க ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுதான் என்னது உங்களுக்கு மாறுவேடம் அணிந்து போகிறதுடைய நோக்கம். இங்கே டிஸ்கைஸ்டு ப்ரிப்போசிஷனும் உங்களுக்கு அதே தான். ஓகேவா? அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ப்ரிப்போசிஷன்னே நம்மளுக்கு தெரியாது, ப்ரிப்போசிஷன் மாதிரியே இருக்காது. இருந்தாலும் அது ப்ரிப்போசிஷனுடைய வேலையை இன்டைரக்டாக அந்த சென்டென்ஸில் செய்யும். அதுக்காக தான் அதுக்குடைய பேர் என்னது? டிஸ்கைஸ்டு ப்ரிப்போசிஷன். அவங்க டிஸ்கைஸ்டு ப்ரிப்போசிஷனுடைய டீட்டெயிலான டெஃபினேஷனும் எக்ஸாம்பிளும் இப்போ பார்க்கலாம். டிஸ்கைஸ்டு ப்ரிப்போசிஷன். ஓகே, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ப்ரிப்போசிஷன்னா என்னன்றது நிறைய கிளாஸஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ப்ரீபொசிஷன் தான் என்னது? ப்ரிப்போசிஷன், தட் இஸ் ரிலேட்டிங் வேர்ட். ஒரு நவுனுக்கு இன்னொரு நவுனையும் ரிலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு தான் என்னது? ப்ரிப்போசிஷன். அதில் 8 டைப்ஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன் இருக்குது. சிம்பிள் ப்ரிப்போசிஷன், டபுள் ப்ரிப்போசிஷன், காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன், டிஸ்கைஸ்டு ப்ரிப்போசிஷன், டிட்டாச்டு ப்ரிப்போசிஷன், பார்ட்டிசிபிள் ப்ரிப்போசிஷன், phrasal preposition and appropriate preposition. அதில் லாஸ்ட் கிளாஸில் நம்ம 3 preposition பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன preposition? Disguised preposition. Say disguised preposition is a preposition that is not directly used. சொல்லி என்னது? Not directly used. ஒரு சென்டென்ஸில் இந்த preposition டைரெக்டாக வந்து யூஸ் ஆகிருக்காது, பட் implemented indirectly, but implemented in a sentence. இன்னும் சொல்லணும்னா உங்களுக்கு க்ளீனாக ஈஸியாக சொல்லணும்னா not directly used but used indirectly, அவ்வளோதான். நேரடியாக யூஸ் ஆகிருக்காது, ஆனால் மறைமுகமாக அந்த சென்டென்ஸில் அந்த வேர்டு வந்து உங்களுக்கு என்னவா யூஸ் ஆகும்? ப்ரிப்போசிஷனாக யூஸ் ஆகும். அதுதான் என்னது? டிஸ்கைஸ்டு ப்ரிப்போசிஷன். டிஸ்கைஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மாறுவேடம் சொல்லுவாங்க. அதுதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் உங்களுக்கு. மாறுவேடம்னா என்ன? ஒருத்தர் வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஆனால் நான் தான் அங்கே வரேன்றது என்னை தெரிஞ்சிக்காமல் என்னை காட்டிக்காமல் நான் வேற ஒரு வேடம் அணிந்து அங்கே போகிறது. ஆனால் அந்த இடத்துல நான் இருப்பேன். இன்டைரக்டாக நாங்கள் என்னுடைய ப்ரெசன்ஸ் அங்கே நான் ஃபுல்ஃபில் பண்ணுவேன் இல்லையா? அதுதான் மாறுவேடம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த டிஸ்கைஸ்டு ப்ரிப்போசிஷனுடைய வேலையும் அதுதான். இட் இஸ் நாட் டைரக்ட்லி யூஸ்ட் இன் எ சென்டென்ஸ், பட் இட் இஸ் யூஸ்ட் இன்டைரக்ட்லி இன் எ சென்டென்ஸ். ஓகே, see, ரெண்டு டிஸ்கைஸ்டு ப்ரிப்போசிஷன் தான். நம்ம வந்து நிறைய இப்போ சிம்பிள் ப்ரிப்போசிஷன், டபுள் ப்ரிப்போசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இன், ஆன், அட், அது மாதிரி எக்ஸட்ரா நிறைய போயிட்டே இருக்கும். பட் டிஸ்கைஸ்டு ப்ரிப்போசிஷன் ரெண்டு ஏ ஓ, ஏவும் ஓவும் மட்டும்தான் என்னது? டிஸ்கைஸ்டு ப்ரிப்போசிஷன். இப்போ நீங்கள் சொல்லலாம் ஏன்றது ஒரு லெட்டர், ஒரு அப்படின்றதுக்கு மீனிங் கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு சென்டென்ஸில் ஏ யூஸ் பண்ணலாம். ஓ வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓக்கு வந்து தனியாக எந்த மீனிங்கும் கிடையாது. இட் இஸ் எ லெட்டர். இன்னும் சொல்ல போனால் தே ஆர் வவ்வல்ஸ்னு வேணால் சொல்லலாம். ஏ அண்டு ஓ ஆர் வவ்வல்ஸ்னு சொல்லலாம். இப்போ இந்த ரெண்டும் தான் என்னது? டிஸ்கைஸ்டு ப்ரிப்போசிஷன். இது ரெண்டு மட்டும்தான் டிஸ்கைஸ்டு ப்ரிப்போசிஷன். இப்போ இந்த ரெண்டு டிஸ்கைஸ்டு ப்ரிப்போசிஷனை நம்ம எப்படிலாம் சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறோன்றத உங்களுக்கு இப்போ நான் எக்ஸாம்பிள் மூலமாக சொல்கிறேன் பாருங்கள். ஸோ டிஸ்கைஸ்டு ப்ரிப்போசிஷன்னா என்ன? Disguised preposition is a preposition used not used directly, but it is used indirectly. என்னென்ன disguised preposition? A and O. இப்போ examples. She earned €1 a day.
செகண்ட் பாருங்க, her flight will land at 6 o'clock. Okay. Third, they play football once a week. The entire class went to a program. See here, இப்போ இந்த 4 சென்டென்ஸில் பாருங்கள், she earned €1 a day. ஏ யூரோ, இது ஈரோன்னு படிக்கக்கூடாது, இங்கே வந்து யூரோ தான் படிக்கணும். ஏன்னா ஈக்கு வந்து இங்கே சவுண்ட் இல்லை, யூ சவுண்டு தான் இங்கே. ஓகேவா? she earned €1. யூரோன்றது நம்ம இங்கே ருபீஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி யூரோன்றது ஒரு மணி உடைய நேம். she earned €1 a day. she earned €1 a day. இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இங்கே என்ன பண்ணுறோம், ரிலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? she earned €1. அவ்வளோடைய ரிசல்ட் வந்து என்னது, ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டை ரிலேட் பண்ணுறோம். ஒரு நாளைக்கு €1 டெய்லி அவ சம்பாதிச்சிருக்கா அப்படின்றத ரிலேட் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ஏ யூஸ் பண்ணியிருக்கோம். இட் இஸ் இன்டைரக்ட்லி இம்ப்ளிமெண்டட் இன் த சென்டென்ஸ். ஸோ இங்கே வந்து டிஸ்கைஸ்டு ப்ரிப்போசிஷன் என்னது, ஏ. ஓகே. her flight will land at 6 o'clock. அவளுடைய ஃப்ளைட்னா என்னது, பிளேன் எத்தனை மணிக்கு வந்து லேண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, 6 o'clock. இங்கே வந்து இந்த வேர்புக்கு ஒரு ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு, ஒரு சென்டென்ஸுக்கு வந்து இந்த வேர்புக்கு வந்து இந்த சென்டென்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரிப்போசிஷன் தேவை. அது வந்து அட்டு. ஓகேவா? பட் 6 o'clock இந்த இது ரிலேட் பண்ணுறது வந்து இங்கே வந்து என்னது, டிஸ்கைஸ்டு ப்ரிப்போசிஷன். அண்டர்ஸ்டாண்ட்? they play football once a week. they play football, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபுட்பால் விளையாடுவாங்க. அப்போ இங்கே என்னது, டிஸ்கைஸ் ப்ரிப்போசிஷன் ஏ. the entire class went to a program. the whole class, அந்த மொத்த கிளாஸுமே எங்கே போயிருக்கு, ஒரு ப்ரோக்ராமுக்கு போயிருக்கு. இங்கே வந்து என்ன ஒர்க் ஆகுது, ஏ வந்து டிஸ்கைஸ்டு ப்ரிப்போசிஷனாக ஒர்க் ஆகுது. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ டிஸ்கைஸ்டு ப்ரிப்போசிஷன் என்ன, disguised preposition is a preposition that is used indirectly in a sentence, not directly. Directா வந்து யூஸ் ஆயிருக்காது, but it will be used indirectly. ஓகேவா? அது வந்து நம்மளுக்கு பார்க்கறதுக்கு வந்து நம்ம வந்து என்ன நினைக்க மாட்டோம், அது வந்து ப்ரிப்போசிஷன் அப்படின்னு நினைக்க மாட்டோம். பட் இன்டைரக்டாக அந்த சென்டென்ஸில் வந்து ஒரு வேர்டையும் இன்னொரு வேர்டையும் அது வந்து என்ன பண்ணும், நம்மளுக்கு ரிலேட் பண்ணி காட்டும். அதனால தான் அது வந்து என்ன ப்ரிப்போசிஷன், டிஸ்கைஸ்டு ப்ரிப்போசிஷன். ரெண்டு டிஸ்கைஸ் ப்ரிப்போசிஷன் தான், ஏ அண்டு ஓ. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ டிஸ்கைஸ் ப்ரிப்போசிஷன் என்ன, டிஸ்கைஸ் ப்ரிப்போசிஷன் இஸ் எ ப்ரிப்போசிஷன் that is used indirectly in a sentence to complete the meaning. ஓகேவா? ஏ அண்டு ஓ வந்து தான் ரெண்டு தான் டிஸ்கைஸ்டு ப்ரிப்போசிஷன். டிஸ்கைஸ் ப்ரிப்போசிஷன்னா நான் சொன்ன மாதிரி டிஸ்கைஸ்டுக்கு மீனிங் வந்து மாறுவேடம் சொன்னாலே அதான் இந்த சென்டென்ஸில் நம்மளுக்கு வந்து இப்போ ஏ ஓலாம் நம்ம வந்து ப்ரிப்போசிஷன்னே நம்ம கணக்கில் வச்சுருக்க மாட்டோம். பட் இந்த சென்டென்ஸ்லலாம் அது வந்து இன்டைரக்டாக ரெண்டு ஆப்ஜெக்டை வந்து ரிலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிருக்கிறதுனால they are said to be disguised preposition. Understand disguised preposition? Next classல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா participle preposition பார்க்க போறோம். அடுத்தது phrasal preposition, then detached preposition. இந்த 4 preposition வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. disguised, detached, participle and phrasal. அதில் phrasal preposition வந்து உங்களுக்கு உங்கள் சப்ஜெக்டில் ரொம்ப 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 யூஸ் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட்? இந்த டிஸ்கைஸ் ப்ரிப்போசிஷனில் எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறோம். தேங்க்யூ கைஸ்.